அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவாக போற்றி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப சிறப்பான விஷயம். அதற்கு முன்னாடி 2-3 விஷயங்கள் உங்களுக்காக. நேற்று சென்னையில் ஏதாவது சைவ ஹோட்டலில் எக்மோர் பக்கம் இருந்தால் அந்த அசோகா ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவேன். அது பிரசித்தி பெற்ற பழமையான ஹோட்டல். அங்கே இந்த ஆந்திரா மில்ஸ் நல்லா இருக்குன்னு போனேன். அப்போ தான் தெரியுது, சார் ஞாயிற்றுக்கிழமைனா நாங்கள் ஜெயின் ஃபுட்டு தான் கொடுப்போம், காரம் இருக்காதுன்னு சொல்லிட்டான். சரி, மனசு சங்கடமாக இருந்தால் அந்த பேரில் கண்ணன் போட்டிருந்தது. எந்த ஊருப்பான்னு கேட்டேன். காளையார் கோயில் அப்படின்னா. அப்போ தான் அந்த காளையார் கோயில் சிவகங்கை பக்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்லாம் யார் வைப்பானா, யாதவ மக்கள் தான் வைப்பாங்க. அப்போ நான் உடனே கேட்டேன், அங்கே எனக்கு ஒரு அரசியல்வாதி பேர் தெரியும், மேப்பல் சக்தியெலாம் இப்போ எப்படிப்பா இருக்காரு, ஏன்ப்பா அவரை அனுப்பிச்சிட்டாங்க, திமுகவில் இருந்து, அவர் திமுகவில் இருந்துருக்கலாமே அப்படின்னு நான் கேட்டேன். போட்டு ஆமாம் சார், அங்கே லோக்கல் பிரச்சனை சார், நல்லா தெரியும் சார், சக்தி நல்லா தெரியும். அப்புறம் யார் உங்கள் ஆட்கள் பெரிய கருப்பனா இல்லை கண்ணப்பனா அனுப்பிச்சது அப்படின்னு கேட்டபோது தெரில சார் எனக்கு. ஆனால் அவரை ஒரு முக்குளத்தில் ஒரு பிரிவை சொல்லி அவர் நாங்கள்லாம் யாதவ மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது சாப்பிட்றதுக்குள்ளே நான் சாப்பிட்றதுக்குள்ள 10 நிமிஷம் ஆகிருக்கும். அதுக்குள்ளே என்ன ஒரு கவனிக்கத்தக்க விஷயம்னா, அந்த மனிதர்கிட்ட நான் இப்போ பேசுகிறேன், ஏன்பா அவர் கண்ணப்பனை மட்டும் ஏன்பா அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார், கண்ணப்பன் எங்களுக்கு குலசாமி மாதிரி சார். அவர் யார் போனாலும் ஜாதி வித்தியாசம் பார்க்காம பதவியில் இருந்தாருன்னா உதவி பண்ணுவார் சார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அந்த பகுதியை சேர்ந்த யாதவ மக்கள்லாம் அந்த குறிப்பாக திருவாடான பக்கம்லாம் அவர் நின்னா ஓட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு, என்னப்பா இப்படி சொல்லி அப்படின்னு அவர்கிட்ட சும்மா ஒரு பிட்டை போட்டோன்னே அவர் சொல்கிறாரு, சார் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு நாள் அண்ணன் இங்கே சாப்பிட வந்தார். நான் அவர் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவோட போய் பார்க்க போயிருந்தேன். எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அது சம்மந்தமாக உள்ளே வந்தோடனே நான் பார்த்தோன்னு கேட்குறேன், நீ கார்மேகம் பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்டார். நானே ஷாக் ஆகிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஒரு அரசியல்வாதிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் ஞாபக சக்தி. நான் குறிப்பாக சில அரசியல்வாதிகளில் ப்ளஸ் மைனஸ் எல்லாருக்கும் உண்டு. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகல. நான் வியந்து பார்க்கக்கூடிய சில அரசியல்வாதிகளில் திரு கண்ணப்பன் அவர்களும் ஒருவர். நான் அவரை பார்த்துருக்கேன். பல முறை ஃப்ளைட்டில் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் மிக அற்புதமான ஒரு பெரிய பட்டாளத்தை தன் கூட வைத்திருக்கூடிய மனிதர். ஜாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் பண்ணுவதை பல பேர் பல முறை சொல்ல கேட்டது உண்டு. இப்படி எல்லாருமே நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க, மக்களுக்கு நல்லது பண்ணிட்டா மக்களே அவங்கள கேட்க போகிறான். அப்போ எல்லா அரசியல்வாதிகளும் இதே போல் இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு கனவு காண்பதுக்கு நமக்கு உரிமை உண்டு. கனவு ஒரு நாள் நனவாகும். ரெண்டாவது நேற்று ஒரு கமெண்ட், ராஜேஷ் என்பவர் ஒரு நல்ல கமெண்ட் போட்டிருந்தார். நான் என்ன பதில் சொல்லியிருந்தேன்னா, ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி கேட்டிருந்தார். நான் அது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். நல்ல கேள்வி. அவர் ஏதாவது தப்பாக கேட்டிருந்தால் மன்னிச்சுங்க, அதெல்லாம் மன்னிக்கல. நல்ல கேள்வி யார் கேட்டால் என்ன இருக்கு. விதவைகளை நீங்கள் ஆதரித்து பேசுகிறீங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் விதவை செங்கோல் தூக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அது என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தார். அது ஆகம விதியாக என்னெல்லாம் கேட்டிருந்தார். அது மாதிரிலாம் ஆகமத்தில் விதியே கிடையாது. இது முழுக்க ஒரு ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு வருது. கோர்ட்டு மதுரை பெஞ்ச் பிச்சு பராண்டு எடுத்துறாங்க. என்ன எந்த காலத்தில் இருக்கீங்க, விதவை செங்கோல் தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பிடிஆர், அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய அம்மா ருக்மிணி தான் இந்த வாட்டி செங்கோல் பிடிச்சா. அவன் தான் அந்த தலைவர், அறங்காவலர் குழு தலைவர். கோர்ட்டே அந்த உத்தரவை பிறப்பித்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ நம்ம மாறணும், பழைய காலத்தில் இருக்கக்கூடாது. அவங்க கேட்டாங்க, ஆகமதுன்னா காமிங்கன்னு கேட்டாங்க. அங்கே கேஸ் போட்ட எவன்ட்டுமே எந்த டேட்டாவும் கிடையாது. உடனே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ அதை அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். எதுக்காக சொன்னேன், இது போல் ஆக்கப்பூர்வமாக கேள்வி கேட்டால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். 2-3 பேர் நேற்று சொல்லி வச்சாப்புல, நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு 4 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன், நீ சொன்னதெல்லாம் பண்ணிட்டேன், ஒன்றும் நடக்கலை, என் புருஷன் கடன்காரன் இருக்காரு, என் புருஷன் அதை பண்ணல அப்படின்னா, நான் இப்போ நானோ நீங்களோ உங்கள்கிட்டயோ என்கிட்டயோ ஒரு பணத்தை கொடுத்து ஒரு சர்வீஸ் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் வாங்குறாங்க.
பொருளுக்கு நீங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணோன்னா அவன் இன்னொரு ஆள்கிட்ட போகிறான். பணம் கொடுத்து வாங்குகிற சர்வீஸே இந்த கதினா, இலவசமாக வந்து ஒருத்தர் வந்து பேசுகிற விஷயத்தை ஒன்றும் நடக்கலைன்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், அது எந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து அந்த ஒன்றும் நடக்கலைன்றதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் வீடியோ பார்க்குறாங்கன்னா, அது சத்தியமாக அது வந்து சரியான குற்றச்சாட்டு அல்ல. நான் வந்து இப்போ சொல்கிறதில்ல, உங்களெல்லாம் நடந்து நீங்கள் இந்த அரசியல் கட்சி ஓட்டு போடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்போம், நம்ம எல்லாம் பெரிய இயக்கம் ஆரம்பிப்போம் நான் சொல்லலை. நான் மிஞ்சி கூட சொல்கிறது அன்னப்பிரசாதம்ன்ற விஷயம் தமிழ்நாட்டில் எல்லா கோயில்கள்லையும் ஆண்டாள் பக்தர்கள் பேர் சார்பாக நடக்கும்ன்றதான் என்னோடய எண்ணம். நம்பர் 2, அரசியலுக்கு அப்பாற்பட்டு உங்கள்கிட்ட நான் வந்து பணம் கொடுக்கல் வாங்கலை, எதுவும் பண்ணலை, எனக்கு இந்த ஐடியாலாம் நான் கொடுக்குறேன், எனக்கு பணம் கொடுங்க நான் கேட்கல. ஸோ எனக்கு எந்த வித லாபமும் இல்லாதது. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி பாருங்கள். நடந்ததுன்னா மகிழ்ச்சி, நடக்கலைன்னா தவறு என்னோடதாக இருக்காது. அந்த குற்றம் சொல்லக்கூடிய எண்ணங்கள் உள்ளவர்களுடைய லைஃப்பில் தான் அந்த தவறு இருக்குன்றதை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இன்ஃபேக்ட் வந்து இதுக்குள்ளே நான் போக வேண்டாம்னு 2-3 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சேன். ஸோ மை சிம்பிள் சப்மிஷன் என்னென்னா, நான் சொல்கிறது அத்தனை உண்மை. நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு சேஞ்ச் வந்திருக்கு, உங்களுக்கும் கட்டாயம் வரும், நிச்சயம் வரும். நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக வித் லவ் அண்ட் அஃபெக்ஷனோட பண்ணுற பட்சத்தில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகேன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி காதில் வச்சுக்கிட்டு பெருமாளை பார்த்துட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடக்காது. இது வந்து வைசிய செட்டியார் கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ணுற வேலை கிடையாது. இது ஆத்மார்த்தமாக உங்களை வந்து ஒப்படைத்து நீங்கள் பண்ணிங்கன்னா நடக்கும். இப்போ நீங்கள் வந்து உப்பு வாங்குறீங்க, ஆத்மார்த்தமாக இது வாங்கினா நல்லதுன்ற எண்ணத்தோடு வாங்கி வீட்டில் வச்சா நல்லது. ஒரு 50 பாக்கெட் சேர்ந்துச்சா, ஒரு 100 கிலோ இல்லை 25 கிலோ ஒரு அரிசி வாங்கி அதையும் அந்த உப்பையும் சேர்த்து இது கோயிலுக்கு அன்னப்பிரசாதம் கொடுக்குன்னா நல்லது நடக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறேன், நான் பட்டினி கிடக்கிறேன், திருச்செந்தூர் வரேன், நான் படுத்து கிடக்கிறேன் அப்படின்னா, திருச்செந்தூர் ஒரு விஷயம் போதும். என் லைஃப்பில் நான் அது போல் படுத்து கிடந்திருக்கேன், அதுபோல் அந்த கடற்கரையில் பிச்சை எடுத்திருக்கேன். அந்த முருகனை விட்டால் எனக்கு வேறு ஒரு தெய்வம் இல்லைன்ற ஒரு நிலையில் நான் ஒரு இருந்த இக்கட்டான சூழ்நிலை நான் மீண்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு எனக்கென்ற நாடு, எனக்கென்று மக்கள், எனக்கென்று ஒரு இயக்கம்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கேன்னா முருகன் போட்ட பிச்சை தான். நான் முருகனை முழுசாக நம்பினேன். அப்போ நீங்களும் முழுசாக நம்பினீங்கன்னா இது போன்ற கேள்விகள் வராது. ஸோ கவனம் இருக்கட்டும். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு உளவியல் அர்த்தங்கள், உளவியல் கருத்துக்கள். இந்த கருத்துக்கள்லாம் அவங்க வாழ்க்கையை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய அவங்களோட லைஃபை மாற்றக்கூடிய கருத்துக்களாக இருக்கும். முதல் விஷயம், கோபம். யார் மீது பிரியம் அதிகம் உள்ளதோ அவர்களிடம் தான் கோபம் வரும். இப்போ எனக்கு வந்து எங்கள் டிரைவர் கல்யாணத்தை வந்து பிடிக்கும்னா அவங்கள்ட்ட தான் கோவப்பட முடியும். நான் வந்து போயிட்டு எழுத்து வீட்டுக்காரன்ட்டு போய் உங்கள் மேலே பிரியம் இருக்குன்றது கோபம்லாம் வராது. ஆத்மார்த்தமாக யார்கிட்ட பிரியம் இருக்கோ அங்கே மட்டும்தான் கோபம் வர முடியும். ஸோ கோவப்படுறாங்கன்னா அதுக்காக வந்து அவங்க எப்போ பார்த்தாலும் கோவப்படுறாங்கன்னு நம்ம ஒதுங்கி போனால் உங்களை விட முட்டாள் யாரும் இருக்க முடியாது. ரெண்டாவது, நமக்கு பிடித்தவர்கள் அவர்களுக்கு சோகம் என்றால் அந்த சோகம் அந்த நம்மையும் ஒட்டி நாமும் சோகமாக மாறிடும். அப்போ நம்ம பிடிச்சவங்க வந்து எப்போதுமே சோகத்துக்குள் போகாமல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாமும் உதவலாம். நம்பர் 2, அதை விட பெட்டரானது, எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கவங்கள வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். எது சரியாக இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க. இது உளவியல் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு சோகம்னா உடனே அந்த சோகம் எங்கே நம்மளை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள தாக்கிடும். அதனால் கவனமாக இருங்க. பக்கத்தில் இருக்க ஆட்கள் ரொம்ப முக்கியம். மூன்றாவது வந்து, யாரை பார்த்தால் மிகவும் பெரிய அளவில் பதற்றம் வரும், படபடப்பு வரும், இதய துடிப்பு அதிகமாகுதோ அவர்கள் நமக்கானவர்கள் அல்ல. அவர்கள் நமக்கானவர்கள் அல்ல. யார் அருகில் ஒரு கதகதப்பை உணர்கின்றோமோ, மன அமைதி யார் நம்ம பக்கத்தில் இருந்தால் கிடைக்கின்றதோ அவர்கள் தான் நமக்கானவர்கள். இது மூன்றாவது விஷயம். நாலாவது வந்து, நார்மலாக நம்ம மூளைக்கும் நம்ம ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் நடக்கிற விஷயம் தான், இதயத்துக்கும் நடக்கிற விஷயந்தான் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கத்தக்க விஷயம். அதாவது மூளை எப்போதுமே பிரச்சனைகளை வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதோட தீர்வை சொல்லும். இதயம் எப்போவுமே பிரச்சனையை பெரிதாக்கி பெரிதாகிறதுக்கு என்ன வழியோ அதை கண்டுபிடிக்கும். அப்போ எப்போதுமே நம்ம மூளை சொல்கிறத கேட்கணும், இதயம் சொல்கிறத கேட்கக்கூடாது. ஸோ நம்ம இதயத்துக்கும் மூளைக்கும் நடுவில் மாட்டிட்டு தான் முடிச்சுட்ருக்கோம். ஸோ கவனம் இருக்கட்டும். ஒருவரின்
ஒருவரோட குணம் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், அதாவது காஃபியோ டீயோ சாப்பிட்றோம். அந்த நபர் அந்த டேபிளில் இருந்து எப்படி நடந்துக்கிறாரோ அதை வைத்து அவரோட குணாதிசயத்தை கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அந்த சர்வருக்கு என்ன சம்பளம் இருக்க போகுது? சாதாரண ஹோட்டலில் 10,000, 8,000, 12,000, 15,000 இருக்கலாம். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வைத்து அவனுக்கு கிடைக்கிற டிப்ஸை வைத்து அவன் 3 குழந்தைய படிக்க வைக்க முடியுமா? அவன் அடுத்த கட்ட நகர முடியுமா? அவன் அப்படிப்பட்டவன் 14 மணி நேரம் டியூட்டின்னு போது எப்படி மனநிலை இருப்பான்? நடந்துக்கிட்டே இருக்கணும், உட்காரத்துக்கு இடம் இருக்காது, சாப்பிட இடம் இருக்காது, மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும் அந்த சாப்பாடு. ஏதோ ஒரு இடத்துல அவன் ஒரு தண்ணி வைக்கும்போது டப்புன்னு தண்ணி சிந்திரிச்சு, ஏய் அறிவில் தண்ணி எப்படி வைக்கிற, ஒரு சட்னி கொட்டிடும். இல்லை மேலே இருக்க பொண்டாட்டி மேலே இருக்க கோவத்தை, ஆஃபீஸர் மேலே இருக்க கோவத்தை அங்கே அந்த சர்வர்கிட்ட அந்த நம்ம சர்வ் பண்ணுற ஆள்கிட்ட காமிப்பாங்க. அது நல்ல விஷயம் அல்ல. அதுபோல் ஹோட்டல் சர்வர்கிட்டலாம், பெருக்கிறவங்கள்ட்ட, கழுவுட்டெலாம் சண்டை போடுறவங்க கூட நட்பு பாராட்டாதீர்கள், உங்களை அழித்து ஒழித்து எடுத்துவிடும் அது போன்ற நட்பு. அப்போது இன்னொரு விஷயம் மக்கள் ஃப்ரீயாக இருப்பதை விட பிஸியாக இருக்கும்போது தான் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். இப்போ நான் எனக்கு கேட்டீங்கன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். காரணம் நான் எப்போவுமே பிஸியாக இருக்கேன். நான் ஃப்ரீயாகலாம் கிடையாது. ஆனால் மென்டலி ஃப்ரீ, ஆனால் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலையோடு நான் அசோசியேட்டாக இருப்பேன். இதற்கு காரணம் என்னென்னா, நீங்கள் பிஸியாக இருக்கும்போது நெகட்டிவான திங்கிங் உங்கள் மண்டைக்கு வராது. நீங்கள் நெகட்டிவான விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நெகட்டிவான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க. எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்களே, அதுதான் இதோடைய உள்ளர்த்தம். ஸோ எப்போதுமே ஃப்ரீயாக இருக்காதீங்க, பிஸியாக இருங்க. பிஸியாக இருந்தால் நெகட்டிவிட்டியும் உங்களுக்கு வராது. ஏழாவது, உங்களுக்கு பிடித்த பாடலே, இப்போ நீங்கள் உங்களுக்கு முருகர் பாடலோ இல்லை என்னை தாளாட்ட வருவாளோ என்ன பாட்டு வேணால் வச்சுங்க, அதை உங்களோட ரிங்டோனாக வைக்கிறீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு, ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த ரிங்டோன் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும், அந்த பாட்டே உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ அதனால் எதையுமே அளவோடு காதலியுங்கள். அளவுக்கு மீறும்போது அது அமிர்தமாக இருந்தால் கூட நஞ்சாகின்றதுக்கு இது உதாரணம். நீங்கள் வேணால் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு மனிதன் சராசரியாக நாள் ஒன்றுக்கு 4 பொய்களை சொல்கின்றான். அப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இங்கே நான் பொய்யே சொல்ல மாட்டேன்ற மாதிரி ஆட்கள் யாருமே கிடையாது. அது பொய்யை கட்டுப்படுத்தலாம். ஆனால் சராசரியாக நான் சொல்கிறது ட்ரெயின்டு பீப்புளெலாம் விட்டுருங்க. ட்ரெயின் ஆகாத நார்மல் சராசரி மனிதர்கள் ஒரு நாளைக்கு 4 பொய்கள் சொல்கிறான்றது 100% உண்மை. இது நம்ம பழக்கத்தில் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஒருத்தன் பழகிறான், இவன் சராசரி மனிதன் நம்ம முடிவுக்கு வந்தப்புறம் இவன் பேசுறதுலாம் உண்மைன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. அப்புறம் அந்த உண்மையை பலான்னு ஒரு நாள் முகத்தில் அடிக்கும்போது தான் அது வலி அதிகமாக இருக்கும். கவனம் இருக்கட்டும். அறிவாளிகள் சராசரி மனிதர்களை விட குறைவான நண்பர்களே வைத்திருக்கின்றார்கள். திரும்பவும் சொல்கிறேன், அறிவாளிகள் சராசரி மனிதரை விட குறைவான நண்பர்களே வைத்திருக்காங்க. காரணம் என்னென்னா, புத்தி அதிகரிக்க அதிகரிக்க அவர்கள் தேர்ந்து எடுக்கக்கூடிய மனிதர்களாக மாறிவிடுகின்றார்கள். அப்படியே அக்செப்ட் பண்ணுறதில்ல, சூஸ் பண்ணுவாங்க, இவனால் என்ன இவனால் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க நண்பர்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ இப்போ நண்பர்கள் அதிகம் இருப்பவர்களும் குறைவாக இருப்பவர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இது உங்கள் லைஃப் டைமில் எங்கே எப்படி ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு உத்வேகத்தையும் ஒரு பிளானிங் ஆக்டிவிட்டியும் மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன். உடல் சோர்வு என்பது அந்த இடத்தில் மனிதர்கள் அதிக அதாவது உடல் சோர்வு ஒருத்தவங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த மாதிரி சோர்வாக இருக்கிற இடத்துல நேர்மை உணர்வு அதிகம் உள்ளவங்களாக அவங்க இருப்பாங்க. இது உண்மை. அண்ட் அதே போல் மூளை ஆக்கப்பூர்வமான வேலைகளை உடல் சோர்வாக இருக்கும்போது தான் அது செய்ய ஆரம்பிக்கும். ஸோ உடல் சோர்வை தவறான ஒரு கான்செப்டாக பார்க்காதீங்க. அடுத்ததாக புத்திசாலியான ஒருவரின் வேகமான சிந்தனைக்கு ஏற்ப, இப்போ நீங்கள் புத்திசாலி, உங்களுக்கு பயங்கர வேகமாக இருக்க சிந்தனை அப்படின்னு சொன்னால் உங்கள் கையெழுத்து மிக மோசமாக இருக்கும். ஏன் நான் புத்திசாலி இல்லை, வேகமான சிந்தனைலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் என் கையெழுத்து மோசமாக இருக்கும். நீங்கள் கையெழுத்துலேருந்து ஆளை பற்றி டிசைட் பண்ணலாம், ஆளை வச்சு அவன் கையெழுத்தை டிசைட் பண்ணலாம். இது நான் நிறைய பேரை செக் பண்ணிட்டேன், இது உண்மைதான். இது அதே போல் மனசோர்வு என்பது அதிகப்படியான சிந்தனை. அதனால் கொஞ்சம் சிந்தனைகளையும் குறைச்சிக்கலாம். அந்த சோர்வு வந்தால் அதில் ப்ளஸ் என்னன்னு பார்த்தோம், சோர்வு இல்லாமல் இருந்தால் அதோட ப்ளஸ் என்ன என்பது தெரிஞ்சுங்க. அப்போ அந்த சோர்வு அதிகம் வராமல் இருக்குன்னா அதிகப்படியான சிந்தனை நமக்கு தேவையில்லை. நாம் தூங்குவதற்கு முன்பு எவர் நம் நினைவில் உள்ளார்களோ அவர்கள் தான். இப்போ நான் தூங்க போகிறேன், தூங்குறதுக்கு கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி, அன்றைக்கி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒருவர் என் முகத்தில் என் கண்ணுக்கு வந்துட்டு போகிறாரு, நினைவுக்கு வந்துட்டு போகிறாருன்னா
அவர் தான் என் துன்பத்துக்கோ அல்லது இன்பத்துக்கோ காரணமாக இருப்பார். அது எல்லார் லைஃப்லையும் இது உண்மை. ஸோ இது வந்து இது மண்டையில் ஏற்றுங்க. இப்போ வந்து ஒருத்தர் நம்ம பணம் ஏமாத்துறோன்னா தூங்குறதுக்கு முன்னாடி அவன் தான் ஞாபகம் வருவான். நமக்கு இன்றைக்கு மகிழ்ச்சி அளவுக்கு ஒருத்தர் வந்து 5000 கொடுத்து 50000 கொடுத்தாருன்னா அவருக்கு ஞாபகம் இருக்கும். அப்போது மகிழ்ச்சிக்கான காரணமாக அவர் இருப்பார். ஸோ நீங்கள் தூங்குவதற்கு முன் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க உங்கள் லைஃப்பில் எய்தர் ப்ளஸ்ஸாக இருப்பாங்க இல்லை மைனஸாக இருப்பாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்ததாக 12 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து கேட்ட பாட்டுகள் தான் உங்கள் லைஃப் டைம் ஃபேவரட் பாட்டுகளாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்னோட 12லேருந்து 22 வயசுக்குள்ளே கேட்ட பாட்டுகள் தான் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச பாட்டுகளாக இருக்குது. இது 100% உண்மை. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். உங்களோட கமெண்ட்டில் இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்ததாக நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்காரா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணுன்னா டக்குன்னு குனிஞ்சு அவர் நம்ம பார்க்குறாரா இல்லையா அப்படின்றது நம்ம தெரியணும்னா டக்குன்னு குனிஞ்சு உங்கள் வாட்சை சரி பண்ணுங்கள். சரி பண்ணுற நேரத்துலேயே அவரை பாருங்கள். அந்த நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தார், அது அவர் பார்த்துட்டு இருந்த உண்மைன்னா அவரை அறியாமலே அவரோட வாட்சை சரி பண்ணுவார். இது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட். நீங்கள் வந்து இதுக்கு வந்து வீடியோ கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. இது 100% ப்ரூவனான விஷயம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்டு வந்து கோபக்காரர்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு பாயிண்ட் நான் விட்டுட்டேன். அதில் கோபக்காரர்கள் தான் அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஸோ கோபக்காரர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் வந்து சிந்தனா சக்தி அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. அது சிந்தனா சக்தின்றதை விட வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய சக்தி வந்து அவங்களுக்கு இருக்குன்றது தான் உண்மை. இதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்து கண்ணாடியில் நீங்கள் உங்களுடைய நான் அதான் திரும்ப நான் பல முறை சொல்வேன், இந்த மிரர் மெடிடேஷன் ஒரு சப்ஜெக்டை கண்ணாடியில் நீங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் பார்க்கும்போதும் நீங்கள் அழகு 100%, 500 மடங்கு அழகாக உங்களை உணர்வீர்கள். நீங்கள் கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், பல் எடுப்பாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், படுகேவலமாக பார்த்து மற்றவங்க பார்வைக்கலாம். ஆனால் உங்கள் பார்வைக்கு நீங்கள் சாதாரணமாக உங்களை பார்ப்பதற்கும் ஒரு கண்ணாடி முழு கண்ணாடி முன் ஒரு 6 அடி கண்ணாடி முன் உங்களை பார்ப்பதற்கும் அது வந்து பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அது வந்து உங்களை 500 மடங்கு அழகாக, அதாவது 100% அது 500% அழகாக காண்பிக்கும். அதனால தான் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை அழகு பார்க்க வந்து உங்களை வந்து தட்டி கொடுத்து உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்ல பழங்கள். இது பல முறை பல நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கவனம் இருக்கட்டும். இப்போ நம்ம கனவுல வந்து ஒரு முகம் வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த முகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது இந்த ஜென்மமா போன ஜென்மமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மூளைக்கு புது முகங்களை கொண்டு வரக்கூடிய சக்தி கிடையாது. ஸோ கனவுல ஒரு முகம் வருதுன்னா நீங்கள் பார்த்த முகமாக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு கிண்டலுக்காக ஒரு ரைமிங்காக சொன்னேன். இந்த ஜென்மத்தில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பார்த்த முகமாக தான் இருக்கும் என்பது என்னோடய தாழ்மையான கருத்து. அதே போல் வந்து இந்த அழுகை என்பது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வலது கண்ணிலேருந்து தண்ணி வருது அப்படின்னா அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. முதல்ல இடது கண்ணிலேருந்து தண்ணி வருதுன்னா அது வந்து கண்ணீர் வருதுன்னா அது வந்து வலியோட வெளிப்பாடு. இது கவனத்தில் இதில் மூளையில் ஏற்றிங்க. மன அழுத்தம் ஆகலை. 80% பீப்புள் வந்து இந்த உலகத்தில் மியூசிக் தான் கேட்குறாங்க, இசை தான் கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு கால் எல்லாரையும் மீறி மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா அந்த மன அழுத்தம் அகல வேண்டும் என்றால் நீங்களும் வந்து இசை கேட்க பழகுங்கள். அது கஜலாக இருக்கலாம், எம்எஸ் சுப்புலட்சுமி பாட்டாக இருக்கலாம், இளையராஜா பாட்டாக இருக்கலாம், இல்லை வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். உங்களை வந்து அது உள்ளே கொண்டு போயிடுங்க. உங்களுடைய மன அழுத்தம் நிச்சயமாக க்யூர் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு டூர் போகிறீங்க, ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க, டூர் போயிட்டு வந்துட்டீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, 6 மாதம் 8 மாதம் ஆகிடுச்சு. ஆனால் அந்த பெர்ஃப்யூமை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அந்த டூரில் நடந்த எல்லா நல்ல விஷயங்களும் மண்டைக்கு வரும். நீங்கள் இப்போ நீங்கள் வந்து காலைல ட்ரெஸ் பண்ணிவிட்டு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க. எனக்கு பெர்ஃப்யூம் பழக்கம் இல்லை, நான் சொல்கிறேன். அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்தாலே நீங்கள் வந்து சுவிட்சர்லாந்து போயிருந்தீங்க, லாஸ்ட்டாக சுவிட்சர்லாந்து நடந்த சந்தோஷங்கள்லாம் டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகிட்டு போவோம். அன்றைக்கி டே ஃபுல்லாக சூப்பராக இருப்பீங்க. இது வந்து ப்ரூவனான விஷயம். அப்புறம் யாராக இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுங்க. அதாவது இப்போ எனக்கு வந்து நான் வந்து எனக்கு 53 வயசு, 65-70 வயசாக கூட நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன தங்கம்மா, என்ன ராஜேந்திரன் சார், என்ன வந்து கோவிந்தன் சார், என்ன மனோகரன் சார், இப்படி அந்த பேர் ப்ளஸ் சார்னு சொல்லலாம். எனக்கு ஈக்குவல் எனக்கு கம்மி அப்படின்னு சொன்னால் பேரே சொல்லுவேன். ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த சார் மேடம்லாம் இருக்காங்க. ஸோ நீங்களும் பேர் சொல்லி ஒருத்தரை வந்து அழைக்க பழகுங்கள். இப்போ உங்களுக்கு சொக்கலிங்கம்னா சொக்கு சார், சொக்கலிங்கம் சார் அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு ஒரு கனெக்டை கொடுக்கும். அது நான் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என் பேர் சொன்னேன்,
அதிலே என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சொக்கான்னு கூப்பிடுவாங்க. சொக்குன்னு கூப்பிடுறது எங்கள் ஃபேமிலியில் மட்டும்தான் சொக்குன்னு கூப்பிடுவாங்க. சொக்கலிங்கம் அப்படின்றது வந்து ஒரு 2010க்கு முன்னாடி உள்ளவங்க. ஆண்டாள் சார், ஆண்டாள் சொக்கலிங்கம், ஏபிசி சார் அப்படின்னு சொல்கிறதுலாம் 2010க்கு அப்புறம். ஸோ அந்த நேம் வந்து சொல்லி வந்து நம்மளை வந்து அவங்க அழைக்கும்போது நம்மளை அறியாமலே அவங்களோட கனெக்ட் ஆகிடுவோம். ஸோ பேரை வந்து சொல்லி அழைக்கிறது வந்து ஒரு பழக்கமாக வச்சுங்க. நீங்கள் வந்து தூக்கம் வரலான்னு இருக்கீங்கன்னா 15 நிமிஷம் வந்து அசையாமல் படுத்து கிடங்க, தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு தூக்கமே வரல, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 15 நிமிஷம் படுத்த இடத்துல வந்து லெஃப்ட் ரைட்டு அசையாமல், காலை வந்து திருப்பாமல், கையை திருப்பாமல், கொசு கடிக்குது எறும்பு கடிக்கலாம் நவராமல் அப்படியே பணம் போல் கிடங்க. உங்களுக்கு தூக்கம் வருதா இல்லையான்னு பாருங்கள். அண்டு இது ரொம்ப நிறைவான கடைசி விஷயம். இப்போ ஒருத்தவங்க வந்து கையெழுத்து வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சீனிவாச ராகவன் கையெழுத்து போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து சுயமரியாதை அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு கையெழுத்து வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க அடக்கி வாசக்கூடிய ஒரு மனிதராக இருப்பாங்க. நான் சொல்கிறது சுயமரியாதைன்றது ரெண்டாவது விஷயம். எந்த இடத்துல இருந்து அடக்கி வாசிக்கப்படுங்க. நான் கையெழுத்து போட்டு பார்த்தீங்கன்னா சொக்கலிங்கம்ல அந்த சோ வரும்ல தமிழில், அதுதான் எனக்கு கையெழுத்து. அவ்வளோதான், அந்த கொம்பு தான் கையெழுத்து. அதை ஒரு 2 கோடி இருப்பேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது வந்து நம்ம பேர் வந்து நம்ம கையெழுத்து போடும்போது நம்மளோட பேரை யாரும் படிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுடைய பேர் வந்து கவிதான்னு வச்சுங்க. KAVATH நல்லா ஊருக்கே தெரிகிற மாதிரி லென்ஸ் வச்சு படிக்கவே தேவையில்ல, பார்த்தாலே புரியுது அப்படின்னா உங்கள் லைஃப் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படும். உங்கள் கையெழுத்து வச்சு உங்களுடைய பேரை கணிக்க முடியல, அதை வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் ரொம்ப கெத்தான ஆளுன்றது புரிஞ்சுங்க. எப்போதுமே அந்த கையெழுத்து போட்டு அந்த கீழே ஒரு கோடு போட்டு 2 புள்ளி வைக்காதீங்க. இது வந்து எனக்கு ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்ட விஷயம். இது 100% உண்மை. எனக்கு அதுக்கு முன்னாடி அந்த பழக்கம் இருந்தது, அதை மாற்றினேன். அதுக்கப்புறம் 45 டிகிரியில் தான் கையெழுத்து போடணுன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டேன். இன்றைக்கும் நான் அப்படி தான் போடுவேன். ஸோ நீங்களும் உங்கள் கையெழுத்து வந்து 45 டிகிரியில் போடுற மாதிரி பாருங்கள். எந்த விஷயமும் பெருசாக போடாதீங்க. இனிஷியல்லாம் போட்டு KK BB அப்புறம் வந்து ரம்யா, சரண்யா, இது மாதிரி வந்து கொட்டை இடத்துல போடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா யார் வேணால் எப்போ வேணால் அசிங்கப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதை கவனத்தில் எடுத்துங்க. நிறைய பேர் இந்த விஷயத்தை தப்பு பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்கள் எதற்காக உங்களை சொன்னேன்னா, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் மாற்றம் அப்படின்ற ஒரு லைனில் கொண்டு வரும்போது அது ஒரு பெரிய ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் பிரயாணப்படுவதற்கான எல்லா வகையான உந்து சக்தியும் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்த திருச்செந்தூர் பணியாளர்கள் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மாவுக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சரணம், கிருஷ்ணார்ப்பணம்.